Hello student, welcome to our channel Math Ladder. இந்த மாதிரி மேக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னா ஃபிட்டிங் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் பயாஸ்டு காயின்ஸ். ஆல்ரெடி இதே ப்ராப்ளத்தை அன்பயாஸ்டு காயினை பேஸ் பண்ணி எப்படி போடுறதுங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி எப்படி ஒரு பயாஸ்டு காயினை யூஸ் பண்ணி நடந்த ஈவெண்ட்டை என்ன பண்ண போகிறோம், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபிட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பயாஸ்டு காயினுங்கிற மீன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த காயின் வந்து ஒரு உங்களுக்கு ஃபேவராக வர மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரிக்கியாக ரெடி பண்ண காயினாக இருக்கும். சரியா? ஏ பயாஸ்டு காயின் வாஸ் டாஸ்டு 5 times. ஒரு 5 பயாஸ்டு காயின்ஸ் எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு காயின் எடுத்து 5 times டாஸ் பண்ணுறாங்க. அண்டு எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் ரிப்பீட்டட் 200 times. அப்போ 5 times அப்படிங்கிறது நம்மளோட ஸ்மால் எண். ஓகேவா? 200 times ரிப்பீட் ஆகிருக்கிறது நம்மளோட கேபிட்டல் எண். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபாலோயிங் ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் அப்டைன்ட். இந்த ஃப்ரீக்வன்சி தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன மீனிங்னா, நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் வந்து நமக்கு விழுகாத டைம் 12 times, ஒரு தடவை விழுந்தது 56, 2 times விழுந்தது 74. இந்த மாதிரி ஒரு அவுட்கம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டேப்லெட் காலமாக நமக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படி நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் படி பார்த்தோம்னா அதோட பேசிக் பேராமீட்டர் நமக்கு ஸ்மால் எண்ணும் பியும் தான். ஓகேவா? என்னங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், n = 5னு கண்டுபிடிச்சிட்டோம். பிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். ஓகேவா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிறப்ப ஒரு இன்கேஸ் அது அன்பயாஸ்டு காயினாக இருந்துச்சுன்னா ஒரு காயின் டாஸ் பண்ணுறப்ப ஹெட் விழுறதுக்கு ப்ராபபிலிட்டி 1/2 ஈஸியாக பிக் பண்ணிடலாம் நம்ம. இது பயாஸ்டு காயின், அப்போ ஹெட் விழுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டிங்கிறது நம்ம தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு போகிறோம், அதான் சொல்கிறோம். வி நோ எது எப்படி பண்ண போகிறோம்னா, சின்ஸ் த காயின் இஸ் பயாஸ்டு, அப்போ பியோட வேல்யூ கண்டிப்பாக என்ன இருக்காது, நமக்கு 1/2 இருக்க சான்ஸ் இல்லை, வேறு ஏதோ ஒரு வேல்யூ தான் வரப்போகுது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நமக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் படி அர்த்தமெட்டிக் மீனோட ஃபார்முலா என்ன தெரியும், NP தெரியும். ஓகேவா? என்னங்கிறது நமக்கு 5 தெரியும். அப்போ அர்த்தமெட்டிக் மீன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து P வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். சரி, இந்த மாதிரி இருக்கிற ஒரு டேட்டாக்கு எப்படி நம்ம அர்த்தமெட்டிக் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? இந்த டேட்டா பார்த்தோம்னா நமக்கு எக்ஸும் எஃப்பும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அர்த்தமெட்டிக் மீனோட ஃபார்முலா நமக்கு சமேஷன் ஆஃப் FI XI டிவைட் பை சமேஷன் ஆஃப் FI. இதுதான் ஃபார்முலா. அப்போ நான் அதை என்ன பண்ணியிருக்கேன், ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். சமேஷன் ஆஃப் FI XI 0 × 12 plus 1 × 56 plus 2 × 74 plus 3 × 39 plus 4 × 18 plus 5 × 1 divided by இந்த ஃப்ரீக்வன்சியை ஃபுல்லாக டோட்டலாக ஆட் பண்ண வேல்யூ தான் 200. அதை நான் டிவைட் பை 200 போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணி நமக்கு அர்த்தமெட்டிக் மீன் ஃபைனலாக என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.99 கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளோட அர்த்தமெட்டிக் மீன். அப்போ அர்த்தமெட்டிக் மீனோட ஃபார்முலா தான் நம்ம என்ன வச்சுருக்கோம், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் NP. அப்போ NPயோட வேல்யூ 1.99. என்னோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு 5 தெரியும், அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 5P = 1.99, P = 1.99 டிவைடட் பை 5. இது நீங்கள் டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு Pயோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 0.398 கிடச்சிருக்கு. ஓகேவா? சரி, Pயோட வேல்யூ கிடச்சிருச்சு. அதுலேருந்து நம்ம ஈஸியாக Qவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். Qங்கிறது நத்திங் பட் 1 - P. அப்போ Q = 1 - P போட்டோம்னா Qவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 0.602 கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு N5 தெரியும், Pயோட வேல்யூ 0.398 தெரியும், Qவோட வேல்யூ தெரியும். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், P of x = x ஃபார்முலா என்னது நமக்கு, NCX P/x Q/n - x வச்சு டேப்லெட் காலம் கிரியேட் பண்ணிடலாம். அதை தான் பண்ணியிருக்கோம் நம்ம. இதான் என்னோட டேப்லெட் காலம். இந்த டேப்லெட் காலத்தில் ஃபஸ்ட்டு எக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். ஹெட் விழுகாது 0, 1 time, 2 time, 3 time, 4 time, 5 time. ஓகேவா? P of xங்கிறது நான் கண்டுபிடிக்க போகிற ப்ராபபிலிட்டி. எதை வச்சுன்னா இந்த ஃபார்முலா வச்சா நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகேவா? என்னங்கிறது நம்மளை பொறுத்த மட்டும் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. இது நம்ம அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி. அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னென்னா ப்ராப்ளத்தில் அவங்க கொடுத்த 12, 56, 74, 39, 18, 1 அதை தான் நான் போட்டிருக்கேன். இது ஒரு டோட்டல் அவங்க 200 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு டோட்டல் என்ன வரும், 200 வரணும். இப்போ P of x எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா, NCX ஃபார்முலா நமக்கு என்னது, NCX P/x Q/n - x. ஓகேவா? இப்போ என்னங்கிறது நமக்கு 5. அப்போ 5C0, x வந்து நமக்கு இந்த இடத்துல 0, 5C0 Pயோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 0.398 0. Qவோட வேல்யூ 0.602 5. ஓகேவா? அப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணுறப்ப நமக்கு ஃபைனல் வேல்யூ என்ன வந்திருக்குன்னா 0.079 வந்திருக்கும். ஓகே, அப்போ இதே மாதிரி P = 1 போடுறோம். அப்போ 5C1 0.398 1 P/x 1
அடுத்து q பவர் 5 minus 1 4. அப்போ 0.602 ஹோல் பவர் 5 minus 1 4. அப்போ இதை கால்குலேட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆன்சர் 0.261 வந்திருக்கும் நீங்கள். அப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி p of 2 போடுறேன். தட் இஸ் 5c2 0.398 ஹோல் பவர் 2 0.602 ஹோல் பவர் 5 minus 2 தட் இஸ் 3. இப்போ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப ஆன்சர் என்ன வரும்னா 0.345. ஓகேவா? இதே சிமிலர் வேல p of 3 நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு 0.228 கிடைக்கும். p of 4 ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப ஆன்சர் 0.075 கிடைக்கும். p of 5 பண்ணுறப்ப 0.010 கிடச்சிருக்கு. ஓகே, இதை யூஸ் பண்ணி நான் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். திஸ் இஸ் நத்திங் பட் கேபிட்டல் N இன்ட்டு இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த மட்டும் கேபிட்டல் N எனக்கு 200. அப்போ 200 இன்ட்டு 0.079. ஓகேவா? ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப ஆன்சர் எனக்கு 16 வருது ரவுண்ட் அப் பண்ணி. அதே மாதிரி பார்த்தோம்னா 200 இன்ட்டு 0.261 பண்ணுறப்ப எனக்கு ஆன்சர் வந்து 52 வருது. இதே மாதிரி என்னோட மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே 69 வருது. அடுத்து 46 வருது வேல்யூ. நெக்ஸ்ட்டு 15 வருது, 2 வருது. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா 200 வரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஃபிட்டிங் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் பயாஸ்டு காயின் எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சரியா? பயாஸ்டு காயின் வந்துச்சுன்னா பியூர் அர்த்தமெட்டிக் மீன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மீன் கண்டுபிடிச்சி அந்த என்பியோட ஈக்குவல் பண்ணி தான் என்ன பண்ணணும், பிஏயும் கியூவையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.